நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து அந்த பர்ஸ் எப்படி அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, ரகுராம் வந்து கதிர் யாருன்னே தெரியாது. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல வந்து காயினெல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து, "என்னம்மா இவ்வளோ நடந்திருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு மாதிரி போடுறாங்க. அன்னைக்கு வந்து புவனேஸ்வரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "என்னடா கார்த்தி இவ்வளோ நேரம் ஆச்சு, வீட்டுக்கு ஆள காணுமே" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி அவன் கண்டிப்பாக பண்ண வீட்டில் இருப்பான். நம்ம வீட்டில் இல்லைன்னா அவன் அங்கே தான் போயிருப்பான். போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணை வீட்டுக்கு வர்ற மாரி தான் காட்டுறாங்க. பண்ணை வீட்ல பார்த்தா நம்ம கார்த்தி வந்து ரத்த வெள்ளத்தில வந்து மயங்கி கிடக்கிற மாரி காட்டுறாங்க. "டேய் கார்த்தி என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சுன்னு?" சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. கார்த்தி வந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. கைய மட்டும் லேசா ஆடுற மாரி காட்டுறாங்க. கார்த்திய தூக்கிட்டு, "டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தெல்லாம் தட்டி எழுப்புறாங்க. அந்த நேரத்தில கார்த்தி வந்து, "தண்ணி குடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் குடுக்காங்க புவனேஸ்வரி வந்து. "சரி இரு உனக்கு வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கால் பண்ண போறாங்க. வெளியில இருந்து பார்த்தா மாயாவும், நம்ம ஜானகியும் அந்த இடத்துக்கு வர்ற மாரி காட்டுறாங்க. இவங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு உள்ள வந்துட்டு, நம்ம கார்த்தி இருக்கார்ல அவர்கிட்ட சொல்றாங்க, "டேய் மாயாவும் ஜானகியும் வராங்க. நீ அப்படியே வந்து செத்த மாரி நடி. பழிய தூக்கி அவங்க மேல போடுவோம். வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன்" அப்படி சொல்றாங்க. நான் உயிர் பிழைப்பேனோ பிழைக்க மாட்டேனோ தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் உன்னையெல்லாம் நான் சாக விட மாட்டேன்டா. உங்க அத்தைய நம்புறேல்ல பேசாம படு. மூச்சை மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து புவனேஸ்வரி போய் ஒளிஞ்சுக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு மாயாவும் நம்ம ஜானகியும் வராங்க. வந்துட்டு வழக்கம் போல தான் எடுக்காங்க. அந்த மொபைல் எடுத்துட்டு அதெல்லாம் நம்ம பார்த்த சீன் தானே. அவங்க செக் பண்ணி பார்க்காங்க. இறந்துட்டான்னு சொன்ன உடனேயும் கொண்டு போய் புதைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. புதைச்ச உடனேயுமே பின்னாடி புவனேஸ்வரி வந்து அந்த இடத்த வந்து தனியா தோண்டி கார்த்தியை திருப்பி வெளியில தூக்குறாங்க. தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்து காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து அனாதை பணம் ஏதாவது இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பணத்தில வந்து கார்த்தியோட சட்டைய அப்படியே மாத்துறாங்க. மாத்திட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வர மாரி தான் காட்டுறாங்க. தூக்கிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில வந்து அந்த ஆல்ரெடி வந்து கார்த்திய புதைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அந்த பையன போட்டு கார்த்தியும், புவனேஸ்வரியும் சேர்ந்து புதைச்சிடுறாங்க. "இதானே நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கார்த்தியோட அப்பா கிட்ட சொல்றாங்க. கார்த்தியோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. "யோவ்! எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பையனையே நீ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்ப. உன்னையெல்லாம் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. அந்த நேரத்துல வந்து லிங்கம் வந்து கால்ல வந்துடுறாரு. "என்னைய மன்னிச்சிடுங்க. தெரியாம பண்ணிட்டேன். அந்த மாயாவையும், ஜானகியும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், நம்ம இவங்க வந்து சொல்றாங்க, புவனேஸ்வரி வந்து சொல்றாங்க, "அண்ணே விடுண்ணே. அவர் எதுக்கு? இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு போயிருக்கக்கூடாது. கார்த்திய கொலை பண்ற அளவுக்கு இங்க போயிருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் மாயாவையும், ஜானகியும் பழிவாங்க நினைச்சதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா கார்த்திய இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கக்கூடாது. சரி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. "அம்மா சொல்லவே மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொன்னா உங்களுக்கு உயிர் இருக்காது. கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மிரட்டி வந்து புவனேஸ்வரி வந்து அனுப்பி வைக்கிற மாரி காட்டுறாங்க. சரி அடுத்து என்னம்மா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து கேட்டுறாங்க. பஞ்சாயத்த கூட்டி எனக்கு வந்து நியாயம் வேணும்னு நான் கேட்க போறேன். அவங்க குடும்பத்தில உள்ள ஆளு தானே கார்த்திய வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நிரூபணம் ஆயிருச்சு. இத வந்து அந்த ரகுராம் கிட்ட நான் கேட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்த கூட்டுற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஒரே குழப்பம். என்னடா அன்னைக்கு நைட்டு கதிர் வந்து வீட்ல தானே இருந்தான். மாயாவும் ஜானகியும் தானே போனாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இது நடந்திருக்கும்? கதிரோட பர்ஸ் எப்படி அங்கே போச்சு? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் குழம்பி போயிருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பேசாம நான் போய் உண்மையை சொல்லியிருப்பேன். நீ தான் தடுத்துட்ட. நான் போய் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மாயா வந்து தடுக்கிறாங்க. பெரியம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு என்னமோ வந்து இதில் கதிரை மாட்டி விடுறதுக்காக யாரோ பிளான் போட்டிருக்காங்க. புதைச்சது நம்ம தான். அந்த இடத்துல வந்து யாருமே இல்ல. முக்கியமா வந்து கதிரோட பர்ஸ் அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. கதிரோட பர்ஸ் அந்த இடத்துல போய் கிடக்குதுன்னா, யாரோ வந்து கதிர மாட்டி விடுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. கதிர மாட்டி விடுறதுக்கு யார் அது? என்ன அது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா கதிர் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து குரு வந்து விசாரிக்க போறாரு. "இங்க பாரு, ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ என்ன பண்ண?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சார் நீங்க என்ன வேணா கேளுங்க. நான் உண்மைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவன வந்து கொலை பண்ணல. அவன தான் சொல்லுவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "அப்படின்னா யார் பண்ணது? நீ தான உன் பர்ஸ் தான் அங்க கடந்துச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சார் என் பர்ஸ் எப்படி போச்சு, என்ன போச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன நான் அடிச்சிருக்கேன். அவன கொலை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கேன். ஆனா நான் பண்ணல" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "இங்க பாரு, ஒழுங்கா உண்மைய சொல்லிட்டேன்னா, உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை நான் வாங்கி தரேன். எனக்கு வந்து ரகுராம் ஐயாவோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. தேவையில்லாம இப்படிலாம் பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கதிர் வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. "எனக்கு வந்து இந்த விஷயத்துக்கும் எனக்கும்
சம்மந்தமே கிடையாது. நீங்கள் விசாரித்தாலும் அதான் உண்மை, அடித்தாலும் அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. விறுவிறுன்னு வந்து வெளியில் வந்துடுறாரு குரு வந்து. அந்த நேரத்தில் வந்து மாயா வந்து வக்கீலை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு, சார் நாங்கள் வந்து பெயில் வெளியே எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெயிலில் வெளியே எடுக்க முடியாதா சார், அது வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு, இனி எப்படி வெளியில் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் நீங்கள் போய் அப்பீல் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா வந்து இவன் கார்த்தியை வந்து கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டினதுக்கு ஏகப்பட்ட ஐ விட்னஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது கிடைக்காது. என்ன சார் வக்கீல் சார் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் அது வந்து கிடைக்காது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. வீட்டில் பார்த்தா நம்ம சிவராம் வந்து வராரு. அண்ணே உடனே வந்து பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்காங்க, உங்களை கூப்பிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த புவனேஸ்வரி வந்து பிராது கொடுத்துருக்காங்களாம் நம்ம மேலே, நம்ம குடும்பத்து ஆளுக தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரகுராமும் சிவராமும் அங்கே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க, உங்கள் மருமகன் தான் இங்கே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம ரகுராம் வந்து கோவப்பட்டுறாரு. அவன் எனக்கு மருமகனா, அவன் மருமகனும் கிடையாது, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கிடையாது, அவன் யாரோ, உடனே வந்து நான் கோயிலில் காசை வெட்டி போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரகுராம் வந்து அதிரடியாக முடிவெடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.